ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் 5.1 ஆம்ப்ளிஃபையர் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா எல்இடி ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது பார்த்தீங்கன்னா பேஸ் கண்ட்ரோலு, இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிளோட கண்ட்ரோலு, இது பார்த்தீங்கன்னா சரௌண்டோட கண்ட்ரோலு. இந்த சரௌண்ட் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவே சரௌண்ட் லெஃப்ட் ரைட் ரெண்டு சேனலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா சென்டரோட வால்யூமோட கண்ட்ரோலு, இது சப்போட வால்யூம் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 3 யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆன் பண்ணியிருக்கும் போது யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகும். டிவி ஆன் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிடும். நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற சுவிட்ச் தான். இது ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகும். மற்ற ரெண்டு சுவிட்சும் ஆஃபில் இருக்கும். நீங்கள் டிவி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஆம்போட மொத்த வால்யூமே லோ பண்ணிக்க முடியும், ஹை பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா 5.1 2.1 சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அது டம்மியாக தான் விட்டுருக்கோம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். உள்ளே என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர், இது பார்த்தீங்கன்னா பிளேசோனிக்ன்ற பிராண்டு 24024 3 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்டரி டேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா 12012 1 ஆம்ஸ் வரும். பவர் சப்ளைக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிசிபி போர்டு பார்த்தீங்கன்னா சுபிக் பிராண்டோடது. இந்த பிசிபி குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட கெப்பாசிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோஃபேட் 25 வோல்ட் ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 4 டயோடு மேக் பண்ணி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மேக் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டியோட வேல்யூ 4700 மைக்ரோஃபேட் 50 வோல்ட் ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 24024 இந்த மெட்டல் டயோடு யூஸ் பண்ணி ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம இந்த கெப்பாசிட்டியில் தான் அந்த கெப்பாசிட்டி ஸ்டோர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா லைட் வர மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கனாலே இதில் லைட் எரியும். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா சக்தியோட 5.1 ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா 4 கெயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணா டிவியோட இன்புட்டை கெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்க பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 4141 சப்புக்காகவும். இந்த சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக 2 ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூஸ் ஹோல்டர் நம்ம ஃபியூஸ் போடுறது மூலமாக சப்வூஃபரை போகாமல் பார்த்துக்கலாம். அதாவது சப்வூஃபர் எனி ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதில் இருக்க ஃபியூஸ் கட் ஆகிடும். இது மூலம் நம்ம சப்வூஃபரை சேஃப்டி பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனாக இங்கே செயல்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் சேனலுக்காக 5 2030 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் ஸ்பீக்கர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் சிங்கிள் சப்ளைல தான் ஒர்க் ஆகுது. அதனால் ஓவர் ஹீட் ஆகும். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஹீட் பிளேட் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் பார்த்தீங்கன்னா டிவியோட இன்புட் மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதனால் டிவியோட இன்புட் மட்டும் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்ட், சப்வூஃபர் மட்டும் கிரவுண்ட் வராது. அதில் டேரக்ட் அவுட்புட் வரும். நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கூலிங் ஃபேன் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏர் இன்லெட்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயரிங்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்ட் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும், இல்லைனா அம்மிங் பிரச்சனை வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சாம்கானோட 9.2 பிடி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க சக்தியோட 5.1 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஹீட் ஆகும். அந்த ஹீட் எப்படி கம்மி பண்ணுறது, இதுக்கு எப்படி 12012 கொடுக்குதுன்னு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பேக் சைடு பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட் சேனல் பார்த்தீங்கன்னா டிவிக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாருமே ஒன்றா ஷார்ட் பண்ணி நம்ம ஒரே இன்புட்டாக கொடுத்துருக்கோம். கூலிங் பார்த்தீங்கன்னா இன்லெட் போகிற மாதிரி ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு, சப்வூஃபர் சென்ட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒனிடான்ற நார்மல் பிராண்ட் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏசி மெயின்ஸ் கார்டுக்கு.